ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு ஏப்ரல் 10க்கான நடப்பு நிகழ்வு தான் பார்க்க போகிறோம். கைஸ் நல்லா கவனிச்சுக்க, இன்றைக்கி எக்கச்சக்கமான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. ஸோ நோ அதர் சாய்ஸ், நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைக்கி ஒரு நாள். சரிங்களா? பாருங்கள், வங்கதேச பொருட்கள் இந்தியா வழியாக ஏற்றுமதி அனுமதியை ரத்து செய்தது மத்திய அரசு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தான் தாய்லாந்தில் பிம்ஸ்டெக் என்ற ஒரு மாநாடு நடந்துச்சுங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா வங்கதேச தலைமை ஆலோசகர் முகமது யூனிஸை சந்தித்து பேசினார் பிரதமர் மோடி. ஆனால் என்ன ஆயிடுச்சு, இந்த உறவில் பெரிய மாற்றம் ஏற்படவில்லை, முன்னேற்றமும் ஏற்படலை. ஸோ அந்த அப்படியே விட்டு வந்தாங்க. பட் ஆனால் வங்கதேச ஜவுளி ஆயுத ஆடைகள் எங்கே போகுதுன்னா இந்தியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வங்கதேசம் இங்கே இருக்குது, பூட்டான், நேபாள் அப்படின்னு சொல்லிட்டு நேபாள் பூட்டான் இருக்குங்க. இந்த கண்ட்ரீஸ்க்கு இந்த ஆடைகள் நம்ம இந்தியா வழி தான் போகணும், ஏற்றுமதி பண்ணலாம்னு சொல்லிட்டாங்கப்பா. பட் என்ன ஆகிடுச்சுன்னா இப்போ ஏற்றுமதி ரத்து செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதன் மூலயமா என்ன ஆகுனா வங்கதேசத்துடைய எக்கனாமிக் டவுன் ஆகுங்க. ஸோ இப்போ என்ன ஆகுனா இந்தியாவும் ஒரு போட்டி நாடு தான். ஏன்னா நம்மக்கிட்ட என்ன இருக்குது, ஜவுளி ஆயுத நாடுகள். இப்போ இவங்க இது மேலே ஏற்ற போகிறதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வங்கதேசத்தில் நிலையான ஆட்சி இல்லை, இன்னும் ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கு. பட் நம்ம டிஎன்பிசியில் ரெண்டு தான் தெரிஞ்சுக்கொண்டது, நம்ம பிம்ஸ்டெக் மாநாடு தாய்லாந்து நடந்துச்சு அப்படின்னு நோட் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஜவுளி ஆயுத ஆடைகள் எதன் வழியாக செல்கிறதுனா இந்தியா வழியாக செல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மெயின்ஸில் எழுதுனா போதுங்க. ஸோ இந்த கான்செப்ட் நான் இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன், கொஞ்சம் எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க காய்ஸ். வட்டி விகிதம் 6% குறைப்பு, வீடு வாகன கடன் வட்டி மேலும் குறைய வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. ஸோ என்னென்னா ரெப்போ ரேட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குங்க. ஸோ ரெப்போ ரேட்னா என்னென்னா ஆர்பிஐ பேங்க்குக்கு கடன் கொடுப்பாங்க. யாருங்க? பேங்க்குக்கு. ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க, பேங்க்குக்கு கடன் கொடுப்பாங்க. இதில் வட்டி விகிதம் இப்போ 6% வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 6% வட்டி கொடுக்குறாங்கன்னா நம்ம பாங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க்கு மக்கள்கிட்ட 12% இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டு ஒரு வட்டி கொடுப்பாங்க. இப்போ பேங்க்குக்கு எவ்வளோ லாபம்? 6 லாபம். மீதி 6 யார் கட்ட போகிறாங்க? 6னா 6 கட்ட மாட்டாங்க, ஒரு 7% ஆர்பிஐக்கு ரிட்டர்ன் செலுத்துகிற மாதிரி இருக்கும், 7 to 8%. ஸோ இப்போ இந்த 6.25% இருந்தது என்ன பண்ணுறாங்கன்னா 2.5 குறைச்சிட்டாங்கப்பா. இப்போது ரெப்போ ரேட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா 6% வச்சுருக்காங்கப்பா. அப்போது கேட்கலாம் கொஷின்ஸ், ஆர்பிஐ ரெப்போ விகிதம் எத்தனை சதவீதம் வைத்துள்ளதுன்னா 6% வைத்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக என்ன ஆகுனா மக்களிடையே பணப்புழக்கம் ஏற்படுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வீடு வாகனங்கள் வாங்க ஆரம்பிப்பாங்க. அது இல்லாமல் வட்டி விகிதங்களும் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் பாருங்கள், இவங்க ரெப்போ ரேட் குறைச்சாங்கன்னா இவங்களும் வட்டி விகிதம் குறைப்பாங்களா? இப்போ 10% கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுவோன்னா 12% கொடுக்குறத 10% குறைப்பாங்க. இதை தாங்க இங்கே ஃபுல்லாகவே சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணுவீங்க. அடுத்தது இந்திய தேசிய பணப்பரிமாற்ற அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. என்பிசிஐ தற்போது யூபிஐ பணப்பரிமாற்றத்தை நிர்வகித்து வருகிறது. அப்போ கொஷின் கேட்பாங்கப்பா, யூபிஐ பணப்பரிமாற்றத்தை நிர்வகிக்கும் அமைப்புன்னு கேட்டாங்கன்னா தேசிய பணப்பரிமாற்ற அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் போதும். அடுத்தது இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம், டைரெக்டாக திருவள்ளுவர் வந்துடலாங்க. இன்றைக்கி திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் அப்படின்னு சொல்லிட்டு கூறியிருக்கிறார். அப்போது இது செய்வதற்கு அருமையானது என்று சோர்வுறாமல் இருக்க வேண்டும், அதை செய்வதற்கு தக்க பெருமையை முயற்சியை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ அப்போது ஒரு செயலை செய்யும்போது அதுக்கு என்ன பண்ணக்கூடாது, சோர்வுறாமல் செய்யணும். அந்த செயலை செஞ்சுட்டு பிறகு அந்த செயலானது நமக்கு எப்போவுமே பெருமையை தரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. நோட் பண்ணி வைங்க கைஸ், இது நமக்கு கண்டிப்பாக பயன்படும். அடுத்தது ஹோமியோபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன சார்னா இந்தியாவில் ஹோமியோபதி கவுன்சில்னு சொல்லிட்டு ஒன்று இல்லை, ஆனால் வந்துச்சு. எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1973 இயற்றப்பட்ட சட்டத்தின்படி என்ன இருக்குன்னா, அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் யாருன்னா டாக்டர் கரண் சிங் 74 மத்திய ஹோமியோபதி கவுன்சில் அமைக்கிறார். ஸோ அமைச்சு முடிச்சுட்டு நிறைய விஷயங்கள் பற்றி பேசியிருப்பாங்கப்பா. பட் ஆனால் நீங்கள் இப்போ நோட் பண்ணுங்கள், 2005 முதல் ஏப்ரல் 10 என்ன தினமாக கொண்டாடுறாங்கன்னா ஹோமியோபதி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஹோமியோபதி தினம் கேட்டாங்கன்னா ஏப்ரல் 10 நோட் பண்ணுங்கள். அடுத்தது 6 லட்சம் மாணவர்களை தொழில் முனைவராக்க நிமிர்ந்த நெல் திட்டம். அப்போ நிமிர்ந்த நெல் திட்டம்னா எதுக்கு பயன்படுதுன்னா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கவும் தொழில் முனைவரை உருவாக்கவும் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் என்னது, நிமிர்ந்த நெல் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல 2 பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணுங்கள். குறு உற்பத்தி நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் 10% கூடுதல் முதலீடு மானியத்தின் உச்சவரம்பு 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தியது தமிழக அரசு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நோட் பண்ணுங்க. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல்,
நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், விஸ்வகர்மா திட்டம் சொல்லிட்டு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதே பாருங்கள், கலைஞர் கைவினை திட்டத்தை ஏப்ரல் 18ஆம் தேதி முதல்வர் தொடங்கி வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ என்ன சார் கலைஞர் கைவினை திட்டம் பார்த்தீங்கன்னா, கைவினை கலைஞர்களுக்காக மத்திய அரசு விஸ்வகர்மா திட்டம் கொண்டு வந்துச்சு. ஆனால் உயர்கல்வியில் பயில்வதை தடுத்து குலக்கல்வியை ஊக்குவிப்பதாக இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணலாம், குலக்கல்வியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது மாறாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கைவினை அறிஞர்கள் உள்ளடக்கிய ஒரு புதிய திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவித்தாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், இந்த கலைஞரின் கைவினை திட்டத்தில் 5 ஆண்டுகள் அனுபவம் உள்ள கைவினை கலைஞர்கள் எந்த ஒரு தொழிலையும் தேர்வு செய்யலாம். சார் என்கிட்ட எக்ஸ்பர்ட்டாக நான் வந்து ஒரு கைவினை தொழில் செய்வேன்னா நான் வந்து எந்த தொழிலையும் செலக்ட் பண்ணிக்கலாம், அதுக்கான நிதி உதவி பெற்றுக்கலாம். ஆனால் மத்திய அரசு திட்டத்தில் வயது வரம்பு குறைந்தபட்சம் 18. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வி பயிலாத வகையில் இருந்தவங்களுக்கு 35 என்று நிர்ணயிக்கப்பட்டது. நம்ம திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 35, மத்திய அரசு விஸ்வகர்மாவில் 18, நம்மளதில் 35 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், விஸ்வகர்மா திட்டத்தில் 18 வகையான தொழில்கள் மட்டுமே முதலீடு மானியம் கொடுக்கும், கடன் வழங்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம திட்டத்தில் பார்த்திங்கன்னா 25 வகை தொழில்களுக்கு 25% முதலீட்டு மானியம். அப்போ 25% என்ன கிடச்சிது உங்களுக்கு? அப்போனா 1 லட்ச ரூபா அப்ளை பண்ணிங்கன்னா 25,000 மானியம் கிடச்சிடும்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு நல்ல விஷயம் தாங்க. மத்திய அரசின் திட்டத்தில் கடன் 2 தவணைகளாக வழங்கப்படும் நிலையில் நமது திட்டத்தில் ஒரே தவணையாக வழங்கப்பட்டுரும். அவங்க என்ன பண்ணுவாங்க, கடனை 2 தவணையாக கொடுப்பாங்க. ஆனால் நம்மளது ஒரே தவணையாக அந்த 75,000 எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க, மானியம் 25,000 கழிச்சுப்பாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அதை ஸ்டார்ட் பண்ணிடலான்றாங்க. இப்போ இந்த கலைஞரின் கைவினை திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுற போகிறாங்கன்னா, எந்த இடத்துல நோட் பண்ணுங்கள், காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் வரும் 18ஆம் தேதி முதல்வரால் தொடங்கி வைக்கப்பட உள்ளது. அப்போ கேட்பாங்க எந்த இடத்துல தொடங்கப்படுதுன்னா குன்றத்தூர் காஞ்சிபுரம்னு சொல்லிட்டு நோட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஐ திங்க் இன்றைக்கி நியூஸ் ஃபுல்லாகவே இவ்வளோ தான் நினைக்கிறேன், முடிஞ்சது. ஸோ எல்லாத்தையுமே நோட் பண்ணி வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கப்புறம் குரூப் 1 இருக்குது, குரூப் 4 இருக்குது. நான் எப்போவுமே சொல்கிறது தான், கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், அது இன்டர்வியூக்கும் பயன்படுன்றதை சொல்கிறேங்க. தேங்க்யூ.